உண்டாக்கப்பட்ட அந்த சம்பவம் தமிழகத்து மாத்திரமல்ல, இந்தியாவே அது ஒடுக்கி இருக்கிறது. அரசியல் உள்ள எல்லா தலைவர்களும் இந்த நிலையை வன்மையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இது மிருகத்தன்மை செயல் என்பதாக தங்கள் கண்டனத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழலுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனித உரிமையை மீறுவது என்பது இஸ்லாம் எந்த காலத்திலும் அனுமதித்தது கிடையாது. மனித உரிமைகளை மீறப்படக்கூடிய ஒரு சூழல் எங்கு வந்தாலும் இஸ்லாம் அங்கு தலை தூக்கி பேசும். இது அநியாயம், இது அக்கிரமம், இது செய்யவே கூடாது என்று உலகத்தில பிற சமயம் பேசுவதற்கு முன்னால் இஸ்லாம் முதலிலே தன்னுடைய குரலை பதிவு செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, டிசம்பர் 10 வந்துட்டா ஹியூமன் ரைட்ஸ் டே, அதாவது மனித உரிமை சுதந்திர தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. அது வெறுமனே பேருக்கு தான். ஆனால் கொண்டாடப்பட்டதுடைய பின்னணியில நீங்க பாத்தீங்கன்னா எந்த மனிதனுக்கும் உண்மையில இங்க அடிப்படையில எந்த உரிமையும் கிடையாது. சும்மா நடந்து போனா கூட அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைதான் இன்னைக்கு இந்த சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. இதற்கான காரணங்கள், இதற்கான முழு காரணங்கள் யார் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை முழுமையாக தெளிவாக சரியாக அவர்கள் வளர்க்க தவறி இருந்தால் இந்த சமூகத்தில் அவர்கள் எல்லாம் உருமாறி இருக்கிறார்கள். வாழ வேண்டியவர்கள், படிக்க வேண்டியவர்கள், வாழ்க்கையிலே சாதனை புரிய வேண்டியவர்கள், வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் கையிலே பெரும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு தவறான வழியில் இன்றைக்கு சமூகத்தில் வாலிபர்கள் உருவாகிட்டு வர்றாங்கன்னா இதை தடுப்பதனுடைய முதல் கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இருக்கின்றதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். வருட பிறப்பன்று, வருடத்துடைய கடைசி நாள் என்று ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு பொதுவெளியிலே ஒன்று கூடுகிறார்கள் வருடத்தை கொண்டாடுவதற்காக. ஆனால் நடுரோட்டிலே அப்பாவி ஒருவனை அடித்தாலும் ஒருவனை வெட்டினாலும் யாரும் ஒன்று கூடுவது கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், அல்லாஹ் சொல்லுவான், நீ எந்த காரணத்திற்காக கொல்லப்பட்டாய், எந்த காரணத்திற்காக உயிரோடு நீ புதைக்கப்பட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே யார் யாரெல்லாம் ஒரு உயிரை அப்பாவியாக கொலை செய்கிறார்களோ, உயிரோடு புதைக்கிறார்களோ அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு என்பது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஆரம்ப காலகட்டத்திலே மக்கமா நகரிலே அரபியர்களிடத்துல பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அதை உயிரோடு புதைத்து விடுவார்கள். அப்படி உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தையை கூட அல்லாஹ் என்ன செய்வானான், எந்த காரணத்திற்காக நீ உயிரோடு புதைக்கப்பட்டாய் என்ற காரணம் கொலை செய்யப்பட்டவரிடத்தில் கேட்பதை விட யார் கொலை செய்யப்பட்டார்களோ அவரிடத்தில் அல்லாஹ் கண்டிப்பா விசாரித்து குர்ஆனிலே தெளிவுபடுத்தி பேசுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த கொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்ட அந்த மனிதத்துல கேட்பான், எந்த நோக்கத்திற்காக அவன் உன்னை கொலை செய்தான், யார் தாக்கினார்களோ அவரை அல்லாஹ் விசாரிப்பது இரண்டாம் தரமாக இருந்தாலும் யார் தாக்கப்பட்டாரோ, எந்த நோக்கத்திற்காக அடிவாங்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் அடிவாங்கிட்டு கேட்பான். நாம கவனிக்க வேண்டியது, அல்லாஹ் கூட மனிதனுக்கு தர வேண்டிய உரிமையில முக்கியத்துவம் தருகிறான் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அடிச்சவனை தானே முதல்ல விசாரிக்கணும், தாக்கணும்னு தானே முதல்ல கேட்கணும். ஆனா அல்லாஹ் இங்க என்ன செய்யறான், யார் தாக்கப்பட்டாரோ, யார் அனிதத்திற்கு உள்ளாக்கப்பட்டாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில முதலில் விசாரிப்பான், எந்த காரணத்திற்காக நீ கொலை செய்யப்பட்டாய் என்று. இதனுடைய நோக்கம் என்ன, பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ்வின் பக்கம் உள்ள நியாயம், பாதிக்கப்பட்டவன் பக்கம் அல்லாஹ் நிற்கிறான் என்ற ஒரு கண்ணியமான நியாயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, வீரத்திற்காக சண்டை போட்டவர்கள், நியாயத்திற்காக சண்டை போட்டவர்கள், கொள்கைக்காக சண்டை போட்டவர்கள், ஒரு காலத்தில் இப்படி கொள்கைக்காக சண்டையிட்டு தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்ட வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். இஸ்லாத்திலும் இருக்கிறது, பிற சமயத்தினுடைய மதத்திலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காலம் எப்படி ஆகிவிட்டது, காலம் செல்ல செல்ல பொழுதுபோக்குக்காக, ரீல்ஸுக்காக, லைக்ஸுக்காக, பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு கோழி ஆட்டை கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு ஆறறிவு மனிதன் என்ன செய்கிறார்கள், மனிதநேயமற்று இரக்கத்தன்மையற்று அவனை படும் கொடூரமான முறையிலே தாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்த சமூகத்திலே உருவாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையை நம்மில் எத்தனை பேர் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் புள்ளிங்கோ,
அவங்கெல்லாம் ஒண்ணும் கேட்க கூடாது, அவங்க கிட்ட போனாலே டேஞ்சரு, அவங்க ரொம்ப ஆபத்து. அந்த டேஞ்சரு, அந்த ஆபத்து இவரெல்லாம் உருவாக்கியது யார்? இந்த சமூகம் தான். யாரும் பிறக்கும் போது தவறானவன் அல்ல. எத்தனையோ பாடல் வரிகள் தெளிவாக நமக்கு இருக்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை பிறக்கையிலே அது நல்லவனாகுவதும் தீயவனாகுவதும் அன்னையுடைய வளர்ப்பில் என்ற எத்தனையோ பாடல் வரிகள் எல்லாம் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க துவங்கினால் எந்த பிள்ளையும் ரவுடியாகவோ அல்லது பொடுபோக்குத்தனமாகவோ அல்லது ஒரு பொறுக்கியாகவோ இந்த சமூகத்தில் அவன் உருவாக மாட்டான். அப்படி அநியாயம் பண்றவனை தனியா கூட்டு போய் கேளுங்களேன், நீ ஏன்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ற, உனக்கே இந்த கொலவெறி கேட்டா அவன் ஒரு ஸ்டோரி